இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு தயிர் குழம்பு வைக்க போகிறோம். இந்த தயிர் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு கேரட்டும் கொஞ்சமாக தயிர் இருந்தாலே போதும். ஒரு தயிர் குழம்பை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேலாம் ஒரு தயிர் குழம்பை தாளிச்சிடலாம். ஒரு அவசரத்துக்கு வந்து எதனா டக்குன்னு செய்கிற மாதிரி எதனா ஒரு இது ரெசிபி இருந்ததுன்னு அன்னைக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு இதை பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வீடியோ வந்து நிறைய போடணும்னு இருக்கேன். இதே இது மோர் குழம்புல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேரட்டை வச்சு தயிர் தாளிக்க போகிறோம். தயிர் தாளிக்கிறதுலேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தயிர் தாளிக்கலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் தாளித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தயிர் தாளிக்கிறது இருக்குது. அந்த மாதிரியும் செய்யலாம். இன்னைக்கு செய்கிற ரெசிபி வந்து வெறும் கேரட் வச்சு நம்ம தயிர் தாளிக்கிறது 2 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கொஞ்சம் ஒரு 2 வெந்தயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுருவோம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். தொலியை எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ள சேர்த்துறேன். கேரட் மட்டும் இருந்தாலே போதும். இந்த கேரட் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த தயிர் குழம்புக்கு தகுந்த மாதிரி இந்த உப்பை வந்து கேரட்லேயே போட்டுருவோம். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் கேரட் உப்பு போடும்போது சீக்கிரமாக அந்த கேரட் வந்து நல்லா வதங்கி வரும். ஆனால் கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா ஒரு செகண்ட் அப்படியே ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா அது ஏற்கனவே துருவி தான் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரம் வந்துடும். இந்த கேரட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் மிளகாத்தூளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி கலந்து வச்சுருக்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏற்கனவே நம்ம உப்பு வந்து ஏற்கனவே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ லேசாக அப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு நான் வந்து தயிரை திக்காக தான் வச்சுருக்கேன். நான் மோராக கலக்கலை. தயிரை வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்தேன். இதில் வந்து தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக வேணால் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தோம்னு சொன்னோம்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. இது வந்து தயிர் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த தயிர் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இப்படி தயிரை வச்சுருக்கேன். இந்த தயிரை வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப நேரம் கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நிமிஷத்தில் ஒரு தயிர் குழம்பு தாளிச்சாச்சு. அதுவும் கேரட்டு காயெல்லாம் போட்டு 2 நிமிஷத்தில் எப்படி தாளிக்கிறாங்கிறத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி 2 நிமிஷம் வீடியோ வந்து நிறைய போடலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினைக்கி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினைக்கி இந்த அக்கா சமையல் அறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.